எனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த லக்ஸரி 3 BHK வில்லா ஃபார் சேல். சில வீடுகளை நம்ம பார்க்கும்போது வீட்டோட பிளானிங் நல்லா ஸ்பேசிஸாக பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். சில வீடுகளை பார்க்கும்போது இன்டெக்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். சில வீடுகளை பார்க்கும்போது லொக்கேஷன் வந்து மெயினாக சூஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் ரேராக தான் இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்ச மாதிரியான ஒரு வீடு கிடைக்குங்க. முக்கியமாக இந்த வீட்டை வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தது வந்து 3.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட நல்ல ஒரு ஸ்பேசிஸான 3 BHK வீடுங்க. தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் முழுக்க பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் ப்ரொஜெக்ஷன்ஸோட ஃப்ரண்ட் பால்கனியோட நிறைய லைட் ஒர்க்கோட பார்க்கறதுக்கு செமையாக இருக்குங்க. வீட்டுக்குள்ள 11க்கு 20ங்கிற அளவில் ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குங்க. செக்கடு பேட்டர்ன் பார்க்கிங் டீல்ஸை மேட்ச் பண்ணுற மாதிரியான செராமிக் டைல்ஸ் வால்ல சீலிங்ல நிறைய ஸ்பாட் லைட் இருக்கு. இந்த சைடு ஒரு சிட் அவுட் பண்ணியிருக்காங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு நீட்டான டிசைன் தேக்கு மரத்தில் இருக்கு. உள்ள என்ட்ரானது ஒரு ஃபோயருங்க. ஃபோயரோட ரைட் சைடில் 16க்கு 16 அளவில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டீலிங்ல மஞ்சள் கலர்ல மங்களகரமாக ஒரு ஃபால் சீலிங் ஒர்க் இருக்கு. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் இருக்கு. லிவிங் ஏரியா நல்ல வென்டிலேஷன் லைட்டிங்கோட இருக்குங்க. அந்த டிவி நெட்டுக்கு பின்னாடி ஸ்டோரேஜுக்கு ஒரு ஹிட்டான ஒரு ஸ்பேஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து 10க்கு 10 அளவில் அமைச்சிருக்கக்கூடிய டைனிங் ஸ்பேஸுங்க. சீலிங்ல ஃப்ளவர் மாதிரி அழகான ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. இந்த சைடு நமக்கு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி சிஎன்சி கட் ஒர்க்லாம் பண்ணி தங்கத்திலே செஞ்ச மாதிரியான ஒரு ஹேண்ட் வாஷ் பேஷன். இங்கெல்லாம் நிறைய ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்கு. டைனிங் ஏரியாலேயே வீட்டோட பேக் சைட் போறக்கு ஒரு எக்ஸிட் டோர் கொடுத்துருக்காங்க. இங்க யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க. 10க்கு 10ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய கிச்சனுங்க. ஆனால் ஏகப்பட்ட ஸ்டோரேஜுக்கு நான் ஸ்பேஸ் பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாக யூனிக்கான டைல் ஒர்க் பண்ணி யூ ஷேப் கவுண்டருங்க. கீழே ஃபுல்லாக நிறைய பேஸ் யூனிட்ஸ். வாலில் 3 இடத்துல வால் யூனிட் பண்ணியிருக்காங்க. எல் டைப்பில் லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது போக இங்கே ஒரு பெரிய டால் யூனிட்டும் இருக்குங்க. இது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூம். சீலிங்ல அழகான ஃபால் சீலிங் இருக்கு. இந்த சைடு நமக்கு வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்டு இருக்கு. பெட்ரூமோட கிராஸ் வென்டிலேஷனுக்கான 2 ஜன்னல்லாம் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் நல்லா பெருசாவே இருக்குங்க. 5.5க்கு 6ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் ஒரு பெரிய ஃபேமிலி லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸ்டார்கேஸ் ஏரியாவோட சேர்ந்து 16க்கு 16ங்க. இங்கேயும் சீலிங்ல ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு மல்டிமீடியா டிவி நெட் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பெரிய ஃபோட்டோ ஃப்ரேமிங் இருக்குங்க. இப்போ நான் இருக்கிறது 16க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் கிங் சைஸ் பெட்ரூம்ங்க. சீலிங் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங் ஒர்க் இருக்குங்க. விண்டோவை சென்டராக வச்சு இந்த இடத்துல ஒரு ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே வார்ட்ரோப் இருக்கு. ட்ரெஸ்ஸிங் நெட், லாஃப்ட் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு நமக்கு டிவி நெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் டார்க் லைட் கலர் காம்பினேஷன் டைல் ஒர்க்கோட 5.5க்கு 8ங்கிற அளவில் பெருசா இருக்குங்க. இது வீட்டோட 3வது பெட்ரூம். 11க்கு 16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் செகண்ட் பெட்ரூம்ல பார்த்த மாதிரியே ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ்லாம் இருக்கு. அட்டாச்டு டாய்லெட் கம் பாத்ரூமா இங்க ஹிட்டனா பிளான் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் கம் பாத்ரூம் 11க்கு 4ங்கிற அளவில் வெஸ்டர்ன் ஸ்டைல் அமைச்சிருக்கு. இங்கேயும் டெயில் ஒர்க்லாம் பார்க்கறதுக்கு செமையா இருக்கு. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பால்கனி ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு காமன் பால்கனி கொடுத்துருக்காங்க. லென்த் அமைஞ்சிருக்குங்க. மேலே ஃபுல்லாக பீம் மாதிரியான டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஸ்பைரல் டைப்பில் டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வந்து இங்கே வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்து இந்த வீடு கோயம்புத்தூர் வடவள்ளி கார்பரேஷன் லிமிட் மருதமலை ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கீழே நம்பர் கால் பண்ணுங்கள்.